வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் போர்வையில் நாட்டிற்குள் நுழைய முயற்சி, 15 வங்காளதேசிகள் கைது. தங்களை கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் என்றும் மலேசியாவில் நடைபெறும் நட்புறவு ஆட்டத்தில் பங்கேற்க வந்திருப்பதாகவும் கூறி நாட்டிற்குள் நுழைய முயற்சி செய்த 15 வங்காளதேச பிரஜைகள் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலேயே தடுக்கப்பட்டனர். கிரிக்கெட் ஜெர்சியை அணிந்த நிலையில் குடிநுழைவு அதிகாரிகளின் கண்களை மறைக்க முயற்சி செய்த 15 வங்காளதேசிகளும் கிரிக்கெட் ஆட்டக்காரர்களுக்கான உடல்வாகு இல்லாததைக் கண்டு குடிநுழைவு அதிகாரிகள் சந்தேகித்தனர். மார்ச் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் கிரிக்கெட் நட்புறவு ஆட்டத்தில் பங்கேற்பதற்காக மலேசியாவிற்கு வருவதற்கு தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வழங்கிய உறுதி கடிதத்தை சோதனையிட்ட போது அது போலியானது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 15 பேரையும் கிரிக்கெட் விளையாட்டிற்காக அழைப்பு விடுத்துள்ள மலேசிய ஏற்பாட்டாளரை குடிநுழைவு அதிகாரிகள் விசாரணை செய்தபோது அவர் ஒரு தொழிற்சாலைக்கு ஆட்களை விநியோகிக்கும் ஏஜென்ட் என்பது தெரியவந்தது. அந்த 15 வங்காளதேச பிரஜைகளும் விமான நிலையத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ள வேளையில் அந்த ஏஜென்ட் குடிநுழைவுத்துறையின் விசாரணைக்கு ஆளாகி உள்ளார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாக்கிர் நாயக்கிற்கு மலேசிய குடியுரிமை கிடைக்கப்பெற்றதாக கூறப்படுவதை உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மறுத்துள்ளார். அதேவேளையில் பர்காசா கட்சியின் முன்னாள் தலைவர் இப்ராஹிம் அலியிடமிருந்து ஜாக்கிர் நாயக் விருது பெறுவதைப் போல சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள படம் 6 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டதாகவும் சைஃபுடின் விளக்கினார். அந்த விருதுக்கும் குடியுரிமைக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை. இஸ்லாத்தின் மேன்மைக்காக ஜாக்கிர் நாயக் ஆற்றிய பங்களிப்புக்காக பர்காசா கட்சியின் முன்னாள் தலைவர் அந்த விருதை வழங்கியிருக்கலாம் என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். அரசியல் நோக்கத்திற்காக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ள அந்த தகவல் பொய்யானதாகும் என்று அவர் மேலும் கூறினார். லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பாக முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சபரியிடம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொண்டு வரும் விசாரணை நாளை புதன்கிழமை காலையில் தொடரும் என்று அந்த ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். இஸ்மாயில் சபரியிடம் நடத்தப்படும் விசாரணை 5வது நாளாக தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார். தனது 4 முன்னாள் அதிகாரிகளில் ஒருவரின் வீட்டில் 177 மில்லியன் ரொக்கப்பணம் மற்றும் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் இந்த விசாரணை தொடர்வதாக அசம்பாக்கி குறிப்பிட்டார். பினாங்கு மாநில திட்டங்களின் அமலாக்கங்கள் ஆக்ககரமாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு அத்திட்டங்களில் சம்பந்தப்பட்டுள்ள அமைச்சுகள் மற்றும் அரசாங்க ஏஜென்சிகள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். மக்களின் நல்வாழ்வு மேம்படுத்தப்படுவதற்கு குறிப்பாக நகர்ப்புற மற்றும் புறநகர் ஏழை மக்கள் நீண்டகால அடிப்படையில் பயன் பெறுவதற்கு மேம்பாட்டு திட்டங்கள் அவசியமாகும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இன்று பினாங்கு மாநில வருகையின் போது மாநில மேம்பாடுகள் தொடர்பான விளக்கமளிப்பு கூட்டங்களிலும் பிரதமர் கலந்து கொண்டார். 13வது மலேசிய திட்டத்தில் பினாங்கில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாடுகள் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். ஜகார்த்தாவிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி வந்து கொண்டிருந்த மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் இன்று மாலையில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. MH72 என்ற அந்த போயிங் 737-800 ரக விமானம் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் ஓடுபாதை 32-6 மாலை 6:17 மணி அளவில் அவசரமாக தரை இறங்கியதாக மலேசிய வான் போக்குவரத்து துறையின் தலைமை செயல்முறை அதிகாரி நூராஸ்மான் மஹ்மூத் தெரிவித்தார். அதற்கு முன்னதாக மாலை 6:02 மணி அளவில் அந்த விமானத்திலிருந்து அவசர அழைப்பை விமான கட்டுப்பாட்டு கோபுரம் பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். அந்த அவசர அழைப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட போயிங் விமானம் அவசரமாக தரை இறங்குவதற்கு ஏதுவாக ஓடுபாதையில் மற்ற விமானங்கள் தரையிறங்கவும் பறக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் எந்தவொரு இடையூறுமின்றி விமானம் பாதுகாப்பாக தரை இறங்கியதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஒரு வாரத்தில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரை இறங்கியது இது 2வது சம்பவமாகும். கடந்த சனிக்கிழமை பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து கோலாலம்பூரை நோக்கி புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸின் MH705 போயிங் விமானம் ஒன்றில் பறவை மோதியதன் காரணமாக இயந்திரத்தில் தீப்பிடித்துக் கொண்டது. இதனைத் தொடர்ந்து அந்த மலேசிய விமானம் மீண்டும் மணிலா நீனாய் அக்யூனோ அனைத்துலக விமான நிலையத்திற்கே திரும்பி அவசரமாக தரையிறங்கியது. விமான இயந்திரத்தில் தீப்பிழம்புகளும் புகையும் வந்ததை தொடர்ந்து அந்த விமானம் அவசரமாக தரை இறங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டது.
ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு சிக்கன கட்டண பிரிவில் பயண கட்டணத்தை உயர்த்தும் விரைவு பேருந்து நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். பண்டிகை காலத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சில விரைவு பேருந்து நிறுவனங்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக பரவலாக புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் மாநகரிலிருந்து கிழக்கு கரை மாநிலங்களுக்கு செல்லும் விரைவு பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிகமான புகார்கள் வந்த வண்ணம் இருப்பதாக ஆந்தனி லாக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றின் உரிமம் ரத்து செய்யப்படும் சாத்தியம் இருப்பதாக ஆந்தனி லாக் எச்சரித்துள்ளார். தென்னிந்திய திரைப்பட முன்னணி நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், பின்னணி பாடகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் கலந்து கொண்டு விருது பெறும் நிகழ்வு பினாங்கு மாநிலத்தில் ஸ்பைஸ் அரீனாவில் ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 17ஆம் ஆண்டு எடிசன் தமிழ் திரை விருதுகள் நடைபெறவுள்ளது. அந்நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இன்றே முன்பதிவு செய்வீர். myticket.asia. My darlings, missed you all. தொடர்புக்கு 019760144 03860050196. வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் தொகுதி தேர்தலில் சுங்கைபுலோ தொகுதி தலைவராக டத்துஸ்ரீ ஆர் ரமணன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தலைவர் பதவிக்கு போட்டியிட யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் தாம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சரான டத்துஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். சுங்கைபுலோ தொகுதியை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு தம்மை போட்டியின்றி தேர்வு செய்த தொகுதி உறுப்பினர்களுக்கு டத்துஸ்ரீ ரமணன் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பினாங்கு மாநிலத்திற்கு அலுவல் பயணத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இன்று மாலையில் நிபோங் தபால் சிம்பாக் அம்பாட் பண்டாதாசி முத்தியாராவில் ரமலான் மாத சந்தையை பார்வையிட்டார். பிரதமருடன் பினாங்கு முதலமைச்சர் சவுகன்யாவ் மற்றும் கல்வி அமைச்சரும் நிபோங் தபால் எம்பியுமான ஃபலினா சிடேக் ஆகியோர் காணப்பட்டனர். அன்வாரின் இவ்வருகையின் போது அவரை சிறார்கள் உட்பட பலதரப்பட்ட மக்கள் வரவேற்றனர். 110 ஸ்டால் கடைகளை கொண்ட அந்த ரமலான் சந்தையில் பிரதமர் சுமார் 20 நிமிடங்களை செலவிட்டார். இந்தோனேஷியா வட சுமத்ராவில் இன்று காலை 6:22 மணியளவில் ஏற்பட்ட பலத்த நிலநடுக்கம் மலேசியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உணரப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் ஜோகூர் மாநில மக்கள் அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தை உணரவில்லை என்று தெரிவித்துள்ளனர். அந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளது. இதன் அதிர்வை தீபகற்ப மலேசியாவில் அனைத்து மாநிலங்களிலும் உணரப்பட்டதாக மலேசிய வானிலை இலாக்காவான மெட் மலேசியா தெரிவித்தது. ஜோகூர் மாநில மக்களிடம் பரவலாக பேட்டி காணப்பட்ட போது யாரும் இதுகுறித்து உணரவில்லை என்றும் இது தொடர்பாக செய்தி வெளிவந்த பின்னரே இப்படி ஒரு நிலநடுக்கம் குறித்து அறிய முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜோஹர் ஸ்ரீ அலாமில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் போதைப்பொருள் பதனிடும் ஒரு தொழிற்சாலை மற்றும் 3 ஆய்வுக்கூடங்களிலிருந்து 12.95 மில்லியன் ரிங்கெட் பெறுமானமுள்ள போதைப்பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த பறிமுதல் நடவடிக்கையின் மூலம் போதைப்பொருளை கடத்தும் அனைத்துலக கும்பல் ஒன்றை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக ஜோகூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். ஜோகூர் மாநில போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவுடன் ஒன்றிணைந்து இஸ்காண்டாபுத்ரி மாவட்ட போலீஸ் பிரிவு இந்த நடவடிக்கையை முன்னெடுத்ததாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ குமார் குறிப்பிட்டார். 6 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் மூலம் மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். 10 வயது சிறுவனும் அவனது 7 வயது தங்கையும் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு கிளை நதியில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரின் வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.
இச்சம்பவம் சரவா முகாவில் உள்ள சுங்கைபாத்தாங் முகாவில் இன்று பிற்பகல் 3:50 மணி அளவில் நிகழ்ந்தது. அந்த இரு உடன்பிறப்புகளை தேடும் நடவடிக்கையில் தீயணைப்பு மீட்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக சரவா மாநில பேச்சாளர் தெரிவித்தார். 16 வயதுடைய உறவுக்கார பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக முன்னாள் போலீஸ்காரர் ஒருவர் இன்று சரவா கூச்சிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 57 வயதுடைய அந்த முன்னாள் போலீஸ்காரர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கடந்த 2003க்கும் 2009க்கும் இடைப்பட்ட ஆண்டில் பெத்ரோஜெயாவில் உள்ள 16 வயதுடைய அந்த பெண்ணின் வீட்டில் முன்னாள் போலீஸ்காரர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.